ஹாய் மக்களே, நேற்று சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. இன்னைக்கு தம்பிக்கு தண்ணியும் சாப்பாடும் ஸ்டார்ட் பண்றேன்னு. சாப்பாடுனா கூழ் தாங்க, ஆரிய கூழ். இங்க வந்து ஆரியம்னு சொல்லுவாங்க, எங்க ஊர் சைட்ல அது பேர் கேப்பன்னு சொல்லுவாங்க. கேப்ப மாவு அதுல கூழ் செஞ்சிருக்கேன், அதுதான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறதுனால கொஞ்சம் எக்ஸைட்டடா தான் இருக்கான். பாருங்க. ரொம்ப பசி வேற, சூடா இருந்துச்சா ஆற வச்சு கொடுக்குறேன். எல்லா பேபி ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறது கொஞ்சம் நல்லா இருக்கு. அது ஒரு மறக்க முடியாத மொமெண்ட்ல, அதனால அப்பா பாரு, அப்பா பாருங்க. சஞ்சன் இங்க பாரு அப்பாவை. ஹாய். தண்ணி வேணும் கொடு. தண்ணி குடிக்கிறியாப்பா? தண்ணி வேணுமா? தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க. ஹாய். கூல் எங்க ஊர்ல இதை கேப்பேன்னு சொல்லுவாங்கங்க. உங்க ஊர்ல இங்க வந்து என்ன ஊர் சொல்லு? மதுரை. மதுரையில கேப்ப மாவு, இங்க ஆரியம் சொல்றாங்க. அது என்ன ஆரியம் இங்க தெரியல. நான் இங்க கேப்பேன்னா ஃபர்ஸ்ட் சொன்னேன். கேப்பேன்னா என்னடி அப்படின்னு கேட்டாரு எங்க வீட்டுக்காரு. மாசம் 6 முடிஞ்சு 7 ஸ்டார்ட். 7 மாசத்துல ஸ்டார்ட் பண்றது தான் நல்லது. மேக்சிமம் பால் இல்லாதவங்க முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நான் தாய்ப்பால் தான் பெஸ்ட். அதனால தான் நான் 6 மாசம் ஃபுல்லாமே அவனுக்கு அதான் கொடுத்தேன். பேக்கெட் பால், மாட்டுப்பால் எதுவுமே நான் யூஸ் பண்ண கிடையாது. எனக்கு நாங்க அவனுக்கு பெரியவனுக்கு நானும் 2.5 வயசு வரைக்கும் கொடுத்தேன். அவனுக்கு மாட்டுப்பால் நான் கொடுக்கவே கிடையாது. அவனுக்கு ஒரு தடவை கொடுத்து சரியான லூஸ் மோஷன் ஆயிடுச்சு, அதனால நான் கொடுக்கறதே இல்லை. சரி, இன்னைக்கு வந்து கேப் கூழ், நாளைக்கு கஞ்சி சாப்பாடு நல்லா கொலைய வச்சு ஜீரகம் மிளகு போட்டு ஊட்டி நல்லா கொலைய வச்சு மிக்சியில ஒரு ஓட்டு கூட ஓட்டி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரூட் குடுக்கலாமா? வேக வச்சு மசிச்சு கொடுக்கலாம். வேக வைக்கணும். சரி சரி. வேக வச்சு அதை நல்லா மசிச்சு கொடுக்கலாம். பாக்குறேன் பாரு. இப்படிதான் பார்த்தேன் நான் வைப்பேன் சின்ன வயசுல. ஆனா ஒண்ணுங்க, 2 பேருமே அண்ணன் தம்பியும் அப்பா மாதிரி தாங்க இருக்காங்க. எல்லாரும் என்ன மாதிரி நினைச்சிட்டு சொன்னீங்க, ஆனா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே அப்பன மாதிரியே முட்டைக்கண்ணான்றாங்க. ஆனா அவனுக்கு கண்ணுக்கு எண்ணெயே உள்ளது இருக்கு. நீ விளக்கெண்ணெல்லாம் விடுவாங்க. பெரியவனுக்கு கூட 2-3 தடவை விட்டுருக்கான். இவனுக்கு சுத்தமா, இவன் மழைக்காலம் இல்லையா பிறந்தது, அதனால விடவே இல்லை அவனுக்கு. அதெல்லாம் கடவுள் நேச்சுரலா குடுக்கறது. நம்ம விட்டுதான் பெருசாகணும் சிறுசாகணும்லாம் இல்ல. கண்ணப்பா டேய் சஞ்சன் அழக உங்க அண்ணா விட்டு சாப்பிடுற. உங்க அண்ணா வேற ஸ்கூல்ல போய் கூட்டு வரணும். அவனும் அப்படித்தான் வந்தா, எனக்கு செய்யலையாமா அப்படின்ட்டு வந்தான். நேத்து அவனுக்கு புட்டு செஞ்சு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு அம்மா இல்லையாமா அப்படின்னு கேட்டான். பாரு அவனுக்கு ஒத்துக்குதான்னு பாரு. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கணும். ஒரே நாள்ல ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கொடுக்க கூடாது. ஏற்கனவே ஒரு புள்ள பெத்து வளர்த்திருக்கேன். லிமிட்டட் என்னன்னு தெரியும். நான் ஃபர்ஸ்ட் அலர்ஜி ஆகுதா செட் ஆகுதான்னு பார்த்துதான் கொடுப்பேன். இப்ப இது இருக்குன்னா ஃபுல்லாமே கொடுக்க மாட்டேன், கால்வாசி தான் கொடுப்பேன். இந்த பவுல்ல இருக்கு பத்தியா, இது கால்வாசி தான் கொடுப்பேன். கொடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு என்கிட்ட பால் குடிச்சுக்குவான். செட் ஆகுதான்னு பாக்கணும்ல. செட் ஆகிக்க அவனுக்கு. ஏன் சேலத்துக்காரனா? சேலத்துக்காரனா அப்படிலாம் இல்லடி, காடப்பட்டிக்காரனா. காடப்பட்டிக்காரனா? உங்க ஊர் காடம்பட்டிங்க, புதூர் காடம்பட்டிங்க, அதனாலதான் காடம்பட்டின்னு சொல்லுவாங்க. புதூர் காடம்பட்டி வில்லேஜ் தான். வில்லேஜ் தான் பெஸ்ட். பெஸ்ட். நான் கூட சிட்டி லைஃப் தான் நல்லா இருக்குன்னு நினைச்சேன். அங்கெல்லாம் மோசம். நீ வேற சிட்டில வெளியே வர முடியாது. பயமா இருக்கு. இப்ப அங்கேயும் பயம். வெளியே யாரும் அப்படியே பேசுற மாதிரி யாரும் இல்ல. சகஜமா பக்கத்துல போயிட்டு அங்கெல்லாம் ஒரே ரூம் தான், ஒரு வீடு தான்.
அதுக்குள்ளேயே இருக்கணும். பக்கத்துல போயிட்டு சகஜமா பேச முடியாது. இங்கயா தம்பி இங்க போனாலும் கூட்டு வந்துருவாங்க, அங்க போனாலும் கூட்டு வந்துருவாங்க. பெரியவன் விளையாட போனா ராஸ்தர பையனாடா நீ அப்படின்ட்டு கூட்டு வந்துருவாங்க. அங்க போனா தெரியாதுல்ல. நாங்களும் சென்னையில இருந்தோம், ஒரு 10 மாசம் இருந்திருப்போம் சென்னையில. நீ 10 மாசம் இருந்தா, நான் ஒரு 8 வருஷம் இருந்தேன். 10 வருஷம் இருந்தீங்க, 8 வருஷம் இருந்தீங்க. 10 வருஷமா? ஆமா 9 வருஷம் நீங்க 8ல 9 வருஷம். ஏங்க ஏய் ஸ்பூன்ரா, ஸ்பூனை திங்காத, பல்லே நம்ம முளைக்கல. எல்லாம் சேர்த்து இப்பயே பண்ணுது. பல்லு முட்டுற மாதிரி இருக்கு, வருது இப்பதான் பல்லு. வேணுமா? போதும். தண்ணி குடி, தண்ணி 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 குடு. கஸ்தூரி ஆ சரியான வெயில். வெயிலோ பாரு எவ்வளவு ஹீட்டா இருக்குது பாரு, ஃபேன் போட்டு. நாங்க வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டோம், காலையில வெளியே தான் உட்காந்துருப்போம், வெளியே தான் படுத்துக்குவோம். அங்கதாங்க வெளியில தான் படுத்துப்போம். மேல ஒரு சீலிங்ல ஒரு ஃபேன் ஓடுது, இருந்தாலும் ஹீட்டா தான் இருக்கு. சக்சஸ்ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. மாவு குட்டிக்கு சஞ்சு குட்டிக்கு அவனுக்கு பத்தாது, எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. சிரிக்கும் போது என்ன மாதிரி இருக்கிறான், அழுகும் போது என்ன மாதிரி இருக்கானா? அதான் நல்ல விஷயத்தெல்லாம் ஹஸ்பண்ட் எடுத்துக்குவாங்க, அந்த ஆகாத போகாத விஷயம் இத மட்டும் பொண்டாட்டிங்க மேல திணிப்பீங்க. உங்க மேல. இவனுக்கு பிளட் குரூப் செக் பண்ணுடி. பெரிய பையனுக்கு என்னோட பிளட் குரூப், சின்னவனுக்கு என்னத்தான் இருக்கும். அதுதான் என்னமோ கஷ்டப்பட்டு வாந்தி எடுக்கிறது எல்லாம் பண்றது நாங்க, புள்ள வைக்கிறது எல்லாம் நாங்க. ஈஸியா உங்க பிளட் குரூப் வந்துருது, உங்க மூஞ்சி முகச்சாடெல்லாம் உங்க முகச்சாடுன்றீங்க. இல்ல இன்னொரு டைலாக்ஸ் என்ன சொன்னீங்க? என்னது? என்னமோ முட்டை போடுறது, என்னமோ முட்டை போடுற கோழிக்குதான் அதோட வலி தெரியுமா? சரிங்களா, நாங்க கஷ்டப்பட்டு வைப்போமா, ஈஸியா இவங்க பிளட் குரூப் வந்துரும். மூஞ்சியும் ராஸ்தர மாதிரி இருக்கான், ராஸ்தர மாதிரி இருக்கான். யாராச்சும் கஸ்தூரி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களா? ராஸ்தர ராஸ்தர ராஸ்தரத்தான். அங்க பாரு அந்த அழகி மூஞ்சி பாரு. வேணுமா? என்னது? எங்க மேடம்லாம் இட்லி ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. இட்லி, கஞ்சி, பருப்பு சாப்பாடு இதெல்லாம். இட்லி ஆஃப் இட்லி ஊட்ட சொல்லுவாங்க. ஆஃப் இல்லைன்னா கால் இட்லி போதும். என்ன உங்க மேடம்லாம் ஃபோன் பண்ணுவாங்களா? அவ்வளோதான், ஃபுட்டியாச்சு. மறுபடியும் கேட்பான், இது பக்கத்துல இருக்கு ஹாய் சொல்லிரு. ஜிஎஸ் ஹாஸ்பிடல் இருக்கீங்க. எங்க மேடம்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நடி போனா ஒருத்தி அப்படின்ட்டு. பரவாயில்ல, டாலர் கொடுத்தாங்கல்ல கோல்டுல கல்யாணம் பண்ணும்போது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஏதாச்சும் சாரி இந்த மாதிரி தான் எடுத்து கொடுப்பாங்கன்னு. அவங்க நான் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ண எங்கள் டாக்டர் மேடம் வந்து 1 கிராம் லாக்கெட் எடுத்து கொடுத்தாங்க, ஹார்டின். உனக்காக எடுத்து கொடுத்தாங்க. உங்க கம்பெனில என்ன எடுத்து கொடுத்தாங்க? ஒண்ணும் வரல, ஒண்ணு எடுத்துறல. கொரோனால இங்க வந்தனால டெர்மினேட் லெட்டர் அனுப்பி விட்டேன். ஆமா, வீட்டுல வந்தாங்க, அப்படியே இங்கே செட்டில் ஆயிட்டேன். வந்துச்சு 1 மாசத்துக்கு அப்புறம் டெர்மினேட் லெட்டர். இல்ல அவங்க கூப்பிட்டாங்க, மறுபடியும் கூப்பிட்டாங்க. சொல்லிட்டேன், நான் வரேன், நீங்க பர்மனன்ட் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருந்தா வரேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் காலே பண்ணல அவங்க. அக்ரிமெண்ட் போட்டு கொடுங்க அப்படின்னு. அவங்க எதுவும் பேச்சு மூச்சே காணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். சஞ்சன் அண்ணனை போய் கூட்டு வரணும், ஸ்கூல்ல இருப்பான். போதும் போதும் போதும், அவ்வளவுதான் அவ்வளவுதான். நிறைய ஓட்டிட்டேன். இல்ல வயிறு காட்டு, அவனுக்கு பாரு வாடி போன மாதிரி தான் இருக்குது. அவன் வயிறு அப்படித்தான், அங்க என்ன இருக்குது, அவன் அவ்வளவுதான் அவ்வளவுதான்.
ஓகே, பாய் பாய் சொல்லுப்பா எல்லாத்துக்கும். இன்னொரு vlogல பாக்குறோம், சந்திக்கிறவங்கள. vlog போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, லாக் போட்டு ரொம்ப நாளாச்சு. கண்டினியூ பண்றோம். கொஞ்சம் 2 பிள்ளைங்களையும் ஹேண்ட் ஓவர் பண்றது மேனேஜ் கொஞ்சம் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. வீடியோ கூட ஏதோ டெய்லி ஒரு வீடியோ 2 வீடியோ தான் போட. ஒரு வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் ஒர்க் போயிட்டு வரேன், போட முடியல. இவ்வளவு 2 குழந்தைய பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். சப்ஸ்கிரைபர்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கண்டினியூ கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா வீடியோ கண்டினியூ வரும், ஃபேமிலி லாக் வரும். எல்லா லைஃப்லையும் நடக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறோம். ஓகேங்களா? ஃபன்னு, ஃபைட்டு, எமோஷ்னல், அப்புறம் என்ன தெரியுது, ஏதாவது ட்ராமா, அப்புறம் பிராங்க் எல்லாம் ஒண்ணு. பிராங்க்லாம் கிடையாது, பிராங்க்லாம் இல்லைங்க, ஸ்ட்ரைட்டாக ஃபைட் தாங்க எல்லாம். சரி போதும்பா. ஓகே, சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லிடுங்க. பாய் எல்லாருக்கும் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாம கண்டிப்பாக பண்ணிட்டு பாருங்க. பாய். சஞ்சன் பாய் சொல்லு. பாய் சொல்லு. நீங்க நாங்க பிஸியா இருக்கோம். பாய் சொல்லு. பிஸியா இருக்கோம். பாய் சொல்லு. இங்க பாருங்க. பாய் சொல்லு அப்பா. பாய் பாய் பாய். என்ன உடுங்கடா டேய். சரி. பாய்.